ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சில்லுன்னு இருக்க இந்த மழை சீசனுக்கு ஏற்ற ஒரு காரசாரமான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நமக்கு வீட்டில் ஈஸியாக கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு எப்படி செய்ய போகிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். ரொம்பவே ஒரு சூப்பராக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் சட்டுன்னு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு டீ காஃபியோட சாப்பிட ஒரு அருமையான ஸ்நாக்ஸாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் உடச்சக்கல்ல எடுத்திருக்கேன். அதை நல்லா நான் மிக்சியில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். இன்னொரு பவுலில் நான் ஒரு வாழைக்காயை தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்ட வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1 டீஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்க்கும்போது கையில் நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள், உங்களுக்கு தேவையான அளவு காரம் போட்டுக்கோங்க. ஒரு 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட நல்ல பொடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா நீங்கள் கைனாலேயே மசிச்சு விடுங்க. அந்த வெங்காயம்லாம் உதிரி உதிரியாக வரணும். அதனால கைனாலேயே நல்லா மசிச்சு விடுங்க. நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் மசிச்சு விட்டதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம உடச்சக்கல்லையை இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் ஒரு 1/4 கப்புக்கு அரிசி மாவு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே நான் பிசைஞ்சு விடுறேன். உங்களுக்கு அந்த வாழைக்காய் அப்புறம் அந்த வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதுமானதாக இருக்கும். அதனால ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாகவே நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைய பிசைய உங்களுக்கு தண்ணி விடும். அதனால அந்த இதுலேயே பிசைஞ்சு விடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வேணால் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி பிசைய ட்ரை பண்ணுங்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு மட்டும் நான் ஊற்றிருக்கேன். இது இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் டீ இல்லைனா காஃபி போடுற ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம். நமக்கு ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் செஞ்சுருக்கோம். இதை நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் போடுங்க. நீங்கள் பால் மாதிரி வேணாலும் போடலாம், இந்த மாதிரி வடை மாதிரி வேணாலும் போடலாம், இல்லை பக்கோடா மாதிரி வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி வடை மாதிரி தான் போட போகிறேன். இப்போது இதே மாதிரியே நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போது நான் எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்கள் எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நீங்கள் இந்த மாதிரி எல்லாத்தையுமே வடை எல்லாத்தையுமே போட்டு பொரிச்சு எடுக்கலாம். நல்லா இந்த மழை காலத்தில் நல்லா சில்லுன்னு இருக்கிற அந்த கிளைமேட்டுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இல்லை அப்படி இல்லைனாக்கா நீங்கள் நல்ல ஒரு டீ காஃபியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே அருமையான ஸ்நாக்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சட்டுன்னு நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக நமக்கு அவைலபிளாக இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போது உங்களுக்கு ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த வாழைக்காய்க்கு பதிலாக வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ எல்லா சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெயோட சலசலப்பும் ஓரளவுக்கு அடங்கணும். அடங்கினதுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டஃப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பாய். நாளைக்கு திரும்பவும் இதே மாதிரியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய்.